OPOS என்பது ஒன் பாட் ஒன் ஷாட். சமைக்கும் முறையை எளிமைப்படுத்தவும் எரிபொருள் சிக்கனத்தை மனதில் கொண்டும் உருவாக்கப்பட்ட சமையல் முறைதான் இந்த OPOS. இந்த முறையில் சுவையாக சமைப்பதற்கு உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் OPOS எக்யூப்மெண்ட்ஸ் மற்றும் ஸ்டாண்டர்ட் OPOS ரெசிபிஸ் தேவைப்படும். அது பற்றிய கூடுதல் விவரங்களுக்கு 9965557180 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். வெல்கம் டு OPOS கிச்சன். நான் உங்கள் ஷாலினி செந்தில்குமார். இன்னைக்கு OPOS குக் பாட்டில் என்னோட சேர்ந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு ஷர்மிளா வந்திருக்காங்க. என்ன என் கூட சேர்ந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா சுவையான சாம்பார் சாதம் பண்ண போகிறோம் OPOS குக் பாட்டில். வாங்க போய் பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். உங்களை பற்றி சொல்லுங்கள். என் நேம் ஷர்மிளா. நான் வந்து ஐடி ப்ரொஃபஷனில் வந்து ஒர்க் பண்ணுறேன். என்னோடய ஹாபீஸ் வந்து பார்த்திங்கன்னா ரீல்ஸ் அந்த மாதிரிலாம் பண்ணுறது, அப்புறம் குக்கிங்கும் வந்து ட்ரை பண்ணுவேன். ப்ளஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸோடு வெளில போகிறது அந்த மாதிரி பிடிக்கும். ஸோ ஒரு ஃபன்னான பர்சன் சொல்லலாம். ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி எல்லாருக்கூடையும் ஜாலியாக இருக்கிறது பிடிக்கும். ஓகே, இப்போ வந்து குக்கிங் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டு சொல்லியிருக்கீங்க. OPOS குக் பாட் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க? கேள்விப்பட்டிருக்கேன். வீடியோஸ் வந்து நிறைய பார்த்துருக்கேன். ஆனால் இன்றைக்கி தான் வந்து நான் நேரில் ஃபிசிக்கலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஃபர்ஸ்ட் டைம் வந்து என்னோட சேர்ந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறீங்க. ஓகே, இப்போ நிறைய ரீல்ஸ்லாம் பண்ணுவீங்க, நிறையா அப்போ உங்கள்கிட்ட வந்து நிறைய எதிர்பார்க்கலாம் இன்னைக்கு. கண்டிப்பாக ஏதோ என்னால் முடிஞ்சது ட்ரை பண்ணுறேன். ஓகே, வாங்க இன்னைக்கு வந்து நம்ம வந்து சாம்பார் சாதம் எப்படி பண்ணலாம் அப்படின்றது OPOS குக் பாட்டில் நம்ம 2 பேரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். கண்டிப்பாக. ஓகே, ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுங்க. உள்ளே வந்து வெசில்ஸ் இருக்கும், அதை எடுத்து வெளில வச்சுருங்க. ஓகே, ஃபஸ்ட்டு ரைஸும் பருப்பும் நம்ம ஊற வச்சே வச்சுருக்கோம். அது ஃபஸ்ட்டு உள்ளே இருக்க இன்னர் வெசில் வந்து வெளில வச்சுட்டு இப்போ வந்து ரைஸும் பருப்பும் நம்ம ஊற வச்சு வச்சுருக்கோம். இதை ஃபஸ்ட்டு போட்டுறோம். கொத்தமல்லி ஃபுல்லாக போட்டு லைட்டாக ரைஸை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ கருவேப்பிலை உருவி போட்டுருங்க. வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் தேவையோ, உங்களுக்கு என்ன காயெல்லாம் பிடிக்குமோ எல்லா காயும் போட்டுடலாம். சாம்பார் பவுடர் எவ்வளோ ஸ்பூன் போடணும்? இது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன். நாங்கள் வந்து ஸ்டாண்டர்ட் ரெசிபி OPOS குக் பாட்டில் வந்து ஸ்டாண்டர்ட் ரெசிபி இருக்கும். சமையல் பண்ண தெரியாதவங்க கூட அந்த ரெசிபிஸ் பார்த்துட்டு கரெக்டான அளவில் நம்ம எடுத்து போட்டுடலாம். ஓகேங்களா? உங்களுக்கு ஏற்கனவே சமையல் தெரியும்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா? உங்களுக்கு ஏற்ற மாதிரி காரமோ எவ்வளோ வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே, புளி, சால்ட்டும் ஃபுல்லாக போட்டுடலாம். போட்டுடலாம். எல்லாம் மெஷர் பண்ணி தான் எடுத்து வச்சுருக்கேன். வாட்டர் வந்து 3 கப்பு மெஷர் பண்ணி தான் வச்சுருக்கு. ஓகே, லைட்டாக வெஜிடபிள்ஸை மட்டும் இந்த பவுடர்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி மட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ கடைசியாக லாஸ்ட்டாக நெய் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ உள்ள தூக்கி வைக்கலாம் நம்ம பாத்திரத்தை. ஓகே, மிக்ஸ் பண்ண வேணாம் அப்படி? மிக்ஸ்லாம் பண்ணலாம், உள்ள தூக்கி வச்சிடலாம். இப்போ நம்ம எல்லா வெஜிடபிள்ஸும் உள்ளே போட்டாச்சு. இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். சரி. மெனு இப்போ வந்து இந்த ப்ளஸ் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து நம்ம வந்து போர்ஜ் மோடில் வந்து செட் பண்ணணும். தம் தட்டுங்க. இன்னும் இப்போ வந்து ஆன். ஓகேங்களா? போர்ஜ் மோட், ஏன்னா இது நம்ம சாம்பார் சாதனா கொஞ்சம் குலைவாக வேணும் இல்லையா, அதனால அந்த போர்ஜ் மோடில் வச்சுருக்கோம். அதெல்லாம் குலைவாக பொறுத்து டிஃபர் ஆகுமா? ஆமாம், வெறும் வெஜ்ஜுனா நம்ம வந்து வெஜ் மோடு, உங்களுக்கு வந்து மீட்டுக்குனா அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு மோடு இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம இப்போ வச்சுருக்கோம் நம்ம. ஓகே, நீங்கள் சொன்னீங்க சாம்பார் சாதம் அவ்வளோதானா அதுக்குள்ளே பண்ணியாச்சு அப்படின்ற மாதிரி. அதுதான் வந்துட்டு, ஏன்னா OPOS குக் பாட்டில் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். ரொம்ப டைம் கன்சியூமிங் வந்து நம்ம ஒர்க் பண்ணும் போதெல்லாம் ஈஸியாக நம்ம குக் பண்ணி சாப்பிடலாம் போல. ஆமாம், நம்ம உடனே கூட நம்ம செஞ்சு சாப்பிடலாம்.
நம்ம நார்மலா சாம்பார் சாதம்னா நீங்க சாம்பார் தனியா வச்சுட்டு ரைஸ் தனியா வச்சு போட்டு கிளறணும், அது கொஞ்சம் திக்காயிடும். அந்த குக்கர்ல வேற கரெக்டான டைமிங்ல நம்ம அதை இது பண்ணணும். சமையல் உங்களுக்கு நல்லா பண்ண தெரியுதுங்கிறது நீங்க சொல்றீங்க. இருந்தாலும் அது சில டைம் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும், நம்ம கொஞ்சம் வந்து கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆனாலும் இதுவாயிடும். ஸோ இது ரொம்ப சிம்பிளா ஈஸியா இது நீங்க போட்டுட்டு உங்களோட ஐடி ஒர்க் அப்படின்றனால நீங்க உங்க ஒர்க்கை கண்டினியூ பண்ணீங்கன்னா அதுக்குள்ள அது ரெடி ஆயிடும். கண்டிப்பா கண்டிப்பா 7 மினிட்ஸ் தான் காட்டுது. பீப் சவுண்ட் வந்தனே நம்ம வந்துட்டு ஓபன் பண்ணி பார்க்கலாம் சாம்பார் சாதம் எப்படி வந்திருக்கு. இப்போ இன்னும் 4 மினிட்ஸ் காட்டிட்டு இருக்கு. அதுக்குள்ள உங்களை பத்தி டீடைல்ஸ் சொல்லுங்க. நீங்க பிறந்ததெல்லாம் எந்த ஊரு? நேட்டு வந்து சென்னை தான். ஸோ பார்ன் அண்ட் ப்ராட் அப் எல்லாமே சென்னை தான். ஸ்கூலு காலேஜு ஓகே இங்கே தான் இருக்கும். ஸ்கூல் வந்து எஸ்ஐடியில் படித்தேன் நான் தேனாம்பேட்டில். ஓகே ரொம்ப 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 ஜாலியாக இருக்கும் ஸ்கூல் லைஃபே. அது வந்து நான் உண்மையிலேயே ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஸ்கூல் லைஃப்னாலே ஜாலி தான். கண்டிப்பாக அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட். காலேஜை விட ஸ்கூல் லைஃப் வந்து ரொம்பவே ஜாலியாக இருக்கும். அதுக்கப்புறம் லேட்டரான் வந்து காலேஜ் வந்து ஸ்ரீ சாஸ்தான்னு சொல்லிட்டு இங்கே செம்பரமாக்கம்ல இருக்கு, அங்கே தான் பிஇ முடித்தேன். ஸோ அங்கே படித்தேன். அதுக்கப்புறம் வந்து சென்னையே வந்து என்ன சொல்கிறது ரொம்ப கனெக்டடான பிளேஸ். எங்களுக்கு எங்கே போனாலும் வந்து பேக் டு சென்னை தான். இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு லைவ்லினஸாக இருக்கும். மெரினா மாலு பீச், அதான் அந்த மால்ஸ் போகிறது, அதுக்கப்புறம் வந்து மெரினா பீச்சு எல்லாமே ரொம்ப லைவ்லியான இதுவாக இருக்கும். அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து என்னோட ஹோம் டவுன் சென்னை தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட வந்து எப்படியும் வீக்லி ஒன்ஸ் நாங்கள் வந்து வெளியே போவோம், ஸ்பெண்ட் பண்ணுவோம். தியேட்டரோ பீச்சோ இல்லை எங்கன்னா மூவியோ எதனா ஒன்று வீக்லி நாங்கள் அதாவது எங்களை என்கேஜ் பண்ணிகிட்டே இருப்போம். ஃபேமிலியோட வெளில போவோம். அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸையும் மீட் பண்ணுவோம். ஸோ எல்லாரும் நியர்பையாக இருக்கிறதுனால அடிக்கடி பார்த்துப்போம். அதெல்லாம் ரொம்ப ஃபன்னாக இருக்கும். எதனா ரீல்ஸ் பண்ணுறது எல்லாம் ஃபேமிலியோட இது பண்ணுறது அந்த மாதிரி எல்லாம். நீங்கள் ஃபேமிலிஸோட நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களா இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்களா? ஈக்குவலாக தான் இருக்கும். என்ன சொல்கிறது, இந்த வீக்கெண்ட் ஒரு ஃபேமிலியோட வெளில போனோம்னா அடுத்த வீக்கெண்ட் ஃப்ரெண்ட்ஸோட பேலன்ஸ். ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆமாம், ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் தான் மேஜராக. காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒரு ஊர்லேருந்து வந்ததுனால அவங்களெல்லாம் மீட் பண்ணுறதுக்கு அந்த அளவுக்கு சான்சஸ் கிடைக்கிறது இல்லை. ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் தான் இப்போ வரையுமே அவங்களோட அடிக்கடி வெளில போகிறது. பரவாயில்ல, குட், கண்டினியூ பண்ணுங்க அப்படியே. ஏன்னா நிறைய பேர் ஸ்கூல் லைஃப் முடிச்சுட்டு யாரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரும் மீட் பண்றது இல்லை. ஒரு சிலர் தான் வந்து கண்டினியூஸா இருக்காங்க. அதான் ஒரு 2 பேர் இருக்காங்க. காலேஜ்லயும் வந்து என்னோட 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இவங்க 4 பேர் தான் இன்னும் வந்து அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. ஓகே, சூப்பர், குட். இப்போ நீங்க சமையலை பத்தி சொன்னீங்க, நிறைய உங்களுக்கும் சமையல் தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. உங்களுக்கு என்ன நிறைய சமைப்பீங்க, என்ன பிடிக்கும் சமையல் பண்ண? சமையல் பார்ட் வந்து நான் போனது வந்து அந்த லாக்டவுன் டைம் தான். அப்போ வந்து என்ன சொல்றது, வீட்டிலே இருப்போம், ரொம்ப போர் அடிக்கும். அப்போ எதனா ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு எனக்கு அந்த வீடியோஸ்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப என்ன சொல்றது, ஐயோ அதை பார்க்கும்போதே நம்மளுக்கு சாப்பிடணும்னு தோணும். அந்த மாதிரி பார்த்துட்டே இருக்கும்போது சரி திடீர்னு போயிட்டு இந்த மாதிரி எதனா சூப்பர் மார்க்கெட்டில் போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு நான் தான் அந்த கோவிட் டைம்லலாம் கடைக்கு போவேன். ஸோ என்னென்ன தேவைமோ எல்லாமே போய் வாங்கிட்டு வந்துருவேன். அதே அம்மா கத்திட்டு இருப்பாங்க, இதுக்கு இதெல்லாம் வாங்குறேன் இதெல்லாம் செய்யக்கூடாது. பரவாயில்ல, நீங்க அந்த லாக்டவுன்ல ஒரு குக்கிங் வந்து இருந்தாலும் அவங்க வந்து இந்த சில இதெல்லாம் வாங்கக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. நான் அதெல்லாம் எனக்கு போர் அடிக்குன்னு சொல்லிட்டு நான் போய் டிஃப்ரெண்ட் ரெசிபிஸ்லாம் வந்து ட்ரை பண்ணேன். அப்புறம் அவங்க சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கு அப்படின்னு தான் சொன்னாங்க. இந்த சிக்கன் பிரியாணி ஃபர்ஸ்ட் பண்ணேன். அந்த இது ஹைதராபாத் ஸ்டைல்ல பண்ண அந்த கீழே வந்து மசாலா வச்சு லேயரா பண்றது அது பண்ண அது ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் ஸ்வீட்ஸ்லாம் சிம்பிள் ஸ்வீட்ஸ் ட்ரை பண்ணியிருக்கேன். அப்புறம் எங்க அம்மாவுக்கு வந்து பர்த்டே வந்தது லாக்டவுன் டைம்ல. அவங்களுக்காக நான் வீட்டிலே சிம்பிளா ஒரு கேக் வந்து பேக் பண்ணி கொடுத்தேன். எல்லாமே வீடியோஸ் பார்த்து தான் பண்ணேன். ரொம்பவே நல்லா, எல்லாமே ரொம்ப நல்லா வந்தது. எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணாங்க. பரவாயில்ல, லேர்ன் பண்ணிட்டு நல்லா பண்ற அவுட்கமும் நல்லா இருக்கு அப்படி சொல்லிட்டு எல்லாரும் வீட்டில் அப்ரிஷியேட். நம்ம ஓப்போஸ் குக் பார்ட்லயும் நிறைய ரெசிபிஸ் வந்து நிறைய நீங்க சொன்ன மாதிரி கேக்கா இருக்கட்டும், பிரியாணி எல்லாமே நிறைய வந்து ட்ரை பண்ணலாம். நல்லாவும் நானும் பார்த்துருக்கேன். நான் அந்த வெஜிடபிள்ஸ் குக் பண்றது அது டயட் டைம்லாம் வந்து நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். 3 டிஃப்ரெண்ட் வெஜிடபிள்ஸ். அப்புறம் வந்து பிரியாணியும் பார்த்துருக்கேன். ஸோ இது ரொம்பவே டைம் கன்சியூமிங்கும் இருக்கும். ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ இன்னைக்கு எனக்கு நேரில் பண்றது இன்னும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஆமா, நீங்க லைவா வந்து நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு இது தெரியும். நீங்க இன்னைக்கு லைவா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க ஓப்போஸ் குக் பார்ட் உங்களுக்கு எவ்வளவு இதா இருக்கு. கண்டிப்பா. இப்போ நார்மலா நம்ம வீட்ல சாம்பார் சாதம் நீங்க பண்ணிருக்கீங்களா? பண்ணிருக்கேன். எவ்வளவு நேரம் எடுத்துக்கும் உங்களுக்கு? half an hour to 45 minutes. 45 minutes. இப்போ நம்மளுக்கு வந்து 7 minutes தான் காட்டுச்சு. ஓகேங்களா? நம்ம பேசிட்டு இருக்க நேரத்திலே வந்துட்டு பீப் சவுண்ட் வந்து ஆமா ஆஃப் ஆயிடுச்சு. வென்ட்டும் வந்துட்டு ப்ரெஷர் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஓகேங்களா? ஓப்பன் பண்ணுங்க. இப்போ வந்து மேஷ் பண்ணிட்டு இது வெளியில எடுத்து வச்சிடலாம். குக் பாட் வந்து வெளியில எடுத்து வச்சிடலாம்.
ஸ்மெல் நல்லா வருது. ஸ்மெல் நல்லா வருது. ஃபுல்லாக மேஷ் பண்ணிடுங்க. ஏன்னா வெஜிடபிள்ஸ்லாம் நம்மளுக்கு இருக்கு இல்லைங்களா, அது நம்ம எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நீங்கள் மேஷ் பண்ணிடுங்க. மேஷ் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் ஹாட் வாட்டர் அதில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா சாம்பார் சாதம்னா உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி வரணும் இல்லைங்களா. இப்போ நம்ம ஓப்போஸ் குக் பாட்டில் வந்து சாம்பார் சாதம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம சுடுதண்ணி ஊற்றி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணியாச்சு, தாளிகமும் போட்டாச்சு. இப்போ நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சொல்லுங்கள். ரொம்ப நம்ம சிம்பிளாகவே குக் பண்ணிட்டோம். டேஸ்ட் பண்ணி நம்ம சொல்லலாம் இன்னும் எப்படி இருக்கு. ரொம்பவே நல்லா இருக்கு. இன்னைக்கு பிசிபிளாபாத் ஸ்டைலில் இருக்கு. அந்த நம்ம அந்த கீயோட அரோமா எல்லாமே எல்லா ஃப்ளேவருமே நல்லா தெரியுது. ப்ளஸ் வந்து நம்ம இப்போ நார்மலாக நம்ம குக் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 1/2 hour ஆகுது. நம்ம எல்லாமே வதக்கிட்டு அதுக்கப்புறமா தான் ப்ரெஷர் குக்கரில் நம்ம போடுவோம். இது வந்து நம்ம சிம்பிளாக எல்லாமே வந்து ஒரே ஷார்ட்லேயே போட்டுட்டு ப்ளஸ் வந்து ஜஸ்ட்டு ஒரு 7 minutes வந்து குக் ஆகிடுச்சு. ஜஸ்ட் அதை மேஷ் பண்ணி நம்ம தாளித்து போட்டு ரொம்பவே டைம் வந்து ரொம்ப கம்மியாக தான் கன்சியூம் பண்ணியிருக்கு. இப்போ நம்ம மார்னிங் வந்து இப்போ ஆஃபீஸ் போகிற டைம்லலாம் வந்து பண்ணணும்னா ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். நான் நினச்ச டேஸ்ட் எப்படி வரும்ன்றது எனக்கு ஒரு டவுட் இருந்தது. பட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. அந்த எல்லா அந்த வெஜிடபிள்ஸு ரைஸ் எல்லாமே நம்ம வந்து ரைஸ் பார்த்தீங்கன்னா கீழே தான் வந்து நம்ம போட்டுருந்தோம். ஸோ எல்லாமே மிக்ஸ் ஆகி ரொம்பவே நல்லா இருக்கு. நல்லாவும் வெந்திருக்கு இல்லைங்களா ரைஸ்? ஆமாம், எல்லாமே நல்லா வெந்திருக்கு. அந்த பிசிபிளாபாத்கான அந்த ஒரு கன்சிஸ்டன்சி இருக்குல்ல, அதுவும் நல்லா வந்துருச்சு. நீங்க ஆபீஸ்க்கு வந்து ரெடி ஆகுறதுக்குள்ள நீங்க ரைஸ் வச்சு போயிட்டீங்கன்னா டக்குன்னு ரெடி ஆயிரும். கண்டிப்பா மார்னிங் வந்து நம்மளுக்கு அது கொஞ்சம் டென்ஷனா இருக்கும், இந்த ஒர்க்கும் பண்ணிட்டு அதுவும் பண்ண. ஸோ இது ஈஸியா நம்ம மார்னிங்கே லஞ்ச் முடிச்சிடலாம்ல இருக்கு, ஈஸியா அந்த மாதிரி இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த குக் பாட்டில் வந்து லைவாக வந்து சமைச்சு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். ரொம்பவே நல்லா இருந்தது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக நம்ம குக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த அனலில் நின்று அந்த ஒரு வெங்காயம் தக்காளி வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஃப்ரை ஆகிற வரையும் வந்து நம்மளுக்கு அது ரொம்ப டைம் வந்து கன்சியூம் ஆகும். ப்ளஸ் வந்து நம்மளுக்கும் வந்து அனலில் நின்று நம்மளுக்கு ரொம்ப ஃபேஸ்க்கெலாம் அது வந்து ரொம்ப இரிட்டேஷனாக இருக்கும். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்னிங் வந்து நம்ம கிளம்பும் போது ஜஸ்ட் நம்ம ஒரு பாத் பண்ணிட்டு வரத்துக்குள்ளே கூட இது நம்ம போட்டு வச்சிட்டோன்னா கூட 5 to 7 minutes வந்து இது ரெடி ஆகிடும். நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஹோம் மேக்கர்ஸ்க்கும் சரி நம்மள மாதிரி ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் சரி இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் கண்டிப்பாக இதை சஜஸ்ட் பண்ணுவேன். என்ன மாதிரியே ஒர்க் பண்ணிவிட்டு வீட்டு வேலையும் பார்த்துட்டு ஒர்க்கும் பண்ணுறவங்களுக்கு வந்து நான் இதை கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுவேன். ரொம்பவே நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ப்ளஸ் வந்து மோர் தென் 7000 ரெசிபீஸ் வந்து இதில் நம்மளால் பண்ண முடியும். எல்லா கேட்டகரியுமே நம்மளால் பண்ண முடியும். டயட் ஃபுட்ஸு, வெஜ்ஜு, நான்வெஜ், ஸோ எல்லா விதமான ஃபுட்ஸும் நம்மளால் இதில் குக் பண்ண முடியும். ஸோ நான் இதை கண்டிப்பாக வந்து என்ன மாதிரி இப்போ இருக்க யங் ஜென்ரேஷன் ப்ளஸ் ஓல்ட் ஜென்ரேஷன் எல்லாருக்கும் வந்து நான் இதை ரெக்கமெண்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.